மகா மேன்மையும் அறிவுமான வாக்குத்தத்தங்கள் 210. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 யோவான் 3:2-3. நம்முடைய மகிமை அடைந்த கர்த்தர் வருவார் என்ற பாக்கியமான நம்பிக்கை குறிப்பிட்டுள்ள நம்முடைய ஆதார வசனத்தை காட்டிலும் அதிக சுத்திகரிப்பு தரும் வேறு எந்த சத்தியமும் நமக்கு தெரியாது. இந்த நம்பிக்கை சுத்திகரிக்கின்றது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 யோவான் 3:3. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரமே இந்த நம்பிக்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் கொண்டிருக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, போதகர் திரும்பி வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய மனதிற்கு முன்பு நிறுத்துவோமாக. மேலும் இது அவருடைய பரோஷியா, கண்களுக்கு புலப்படாத பிரசன்னம். காலமாகிய இப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கிரியையிலும் நாம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் முழு கவனமும் தாக்கமும் கொண்டிருப்பதாக. நாம் விரைவில் நம்முடைய உயிர்த்தெழுதின் மாறுதல்களை அடைந்து நம்முடைய அன்பான மீட்பர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்து அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்ற நம்பிக்கை நாம் நம்முடைய போதகர் மற்றும் விசுவாச வீட்டாருக்கு ஊழியம் செய்வதற்கான ஒவ்வொரு வாய்ப்புகள், ஸ்லாக்கியங்கள், கடமைகளுக்கு நம்மை பலப்படுத்தி நம்முடைய இருதயங்களை ஊக்கப்படுத்துவதாக என்பதே. ஆமென்.